அனைவருக்கும் வணக்கம். நாளை ஆடி அமாவாசை. அது எப்படி வழிபாடு செய்யணும், அதனுடைய பலன்கள் என்னன்றதை பற்றி இப்போது பார்க்கலாம். ஒருவரின் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருந்தால் அவருடைய குடும்பத்தில் அடுக்கடுக்கான சோதனைகள் ஏற்பட்டு துன்பம் கொடுக்கும். அமாவாசை அன்று பித்ருக்கள் வழிபாட்டின் போது வீட்டில் முன்னோர்கள் படத்துக்கு துளசி மாலையோ துளசி இலையோ போட வேண்டும். சூரியன் பிதுர்காரகன், சந்திரன் மாதுர்காரகன். இந்த 2 கிரகங்கள் கடகராசியில் இணையும் காலமான ஆடி அமாவாசை அன்று முன்னோரையும் மறைந்த தாய் தந்தையர்களும் நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப முக்கியம். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை உள்ள காலம் தட்சிணாயனம், அதாவது சூரியன் தெற்கு நோக்கி நகரத் தொடங்கும் காலம். இது ஆடி மாதத்தில் தொடங்குகிறது. தட்சிணாயனம் தேவர்களுக்கு இரவு பொழுது. எனவே இந்த காலத்தில் நம்மை பாதுகாக்கவும் நமக்கு அனைத்து நன்மைகளையும் தந்து ஆசீர்வதிக்கவும் நம்முடைய முன்னோர்கள் ஆடி மாதம் 1 தேதி அன்று பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வர கிளம்புகிறார்கள். கருட புராணத்தில் இந்த பித்ருலோகம் சூரிய மண்டலத்திலிருந்து பல லட்சம் மைல்கள் தொலைவில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் அவர்களை வரவேற்கும் விதமாக ஆடி மாத அமாவாசை தினத்தில் அவர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்க வேண்டும். எனவே ஆடி அமாவாசை நாளில் நீர்நிலைகளில் புனித நீராடி இஷ்ட தெய்வ ஆலயங்களில் வழிபாடு, சிறப்பு பூஜைகள் செய்வது, ஏழைகள் இயலாதோருக்கு அன்னதானம், துணிதானம் செய்வதன் மூலம் நாம் செய்த பாவங்கள், கர்ம வினைகள், தீவினைகள் அனைத்தையும் போக்கி வாழ்வில் புண்ணியத்தை சேர்க்கும் என்பது நம்பிக்கை. நாமும் அமாவாசை தினத்தில் பித்ருக்களை வணங்கி வழிபாடு செய்து அவர்கள் ஆசியை பெறுவோம். நன்றி, வணக்கம்.